ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வார வாரம் லைவ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இலவச ஜாதக பலன் கூறுதல் அறிதல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே ஒரு 4-5 வருடங்களாக இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இதில் நிறைய நேர்களுக்கு நம்ம ஃப்ரீயாக ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். எதிர்கால பலனை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வார வாரம் அதை பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கான இப்போ நடப்பு தசாபுத்திக்கு பலன் அல்லது எதிர்கால பலன் அல்லது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வெளிநாடு போகிறதல், வேலை வாய்ப்பு, அரசு வேலை, திருமணம் முக்கியமாக இது எப்போ நடக்கும், ஏன் டிலே ஆகுது, இது போன்ற சந்தேகங்கள், கேள்விகள் உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதை நம்ம வார வாரம் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ அதுபோல் இந்த வாரம் நம்ம பண்ணியிருந்தோம், இந்த வாரம் பண்ணலை, சாட்டர்டே சண்டே நம்ம பண்ணல. அதற்கு பதிலாக தான் புதன்கிழமை பண்ணியிருந்தோம், 11ஆம் தேதி செப்டம்பர் 11. அதில் சில நேர்கள் சூப்பர் சாட்டுங்கிற பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் கேட்கக்கூடிய மெத்தட்ஸில் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சர் செக்ஷன் தான் இது, சரிங்களா? ஸோ அதனால் ஒரு 4-5 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்க யார் யார், அவங்களுடைய கேள்வி என்ன, அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ முதலாவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக சண்முகநாதன் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு. சண்முகநாதனா? இல்லை, சண்முகநாதன் கிடையாது. ஓகே, சண்முகநாதன் கோகுல்ராஜ் கேட்டிருந்தாரு. அவருடைய டீட்டெயில்ஸ் என்னன்னா 22/11/93 1:17 AM எடப்பாடி. ஐயா, எனக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருந்து அப்ரண்டிஸ் வாய்ப்பு வந்துள்ளது. அது பர்மனன்ட் வேலையாக அமையுமா? சிம்பிள், கவர்மெண்ட் ஜாப் ஃப்ரம் இந்த போக்குவரத்து கழகம் வண்டி வாகன அமைப்பின் மூலமாக வந்திருக்குது. இது எனக்கு நிரந்தரம் ஆகுமா அப்படிங்கிறதான் கேள்வி. இந்த மாதிரி என்னது கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும், ரொம்ப பலமாக இருக்காது. பலவீனமாக இருந்தும் அரசு வேலையில் போயிருக்கிறாங்க, பர்மனண்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த சூரியன் எப்போ கோச்சாரத்தில் பலமாகிறார் அல்லது ஜாதகப்படி எப்போ பலமாகிறாரோ அந்த காலகட்டம் தான். அது போன்ற அமைப்பு இப்போ இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எடப்பாடியா? ஊர் எடப்பாடி. எங்க இருக்கு? எடப்பாடி. ஒரு நிமிஷம். ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையும் வெவ்வேறு மாதிரியான ஸ்பெல்லிங். எடப்பாடிக்கு இ வருது, சில சாஃப்ட்வேர்ல ஐ வருது. அதனால மாறி வருது. அதை எடுக்கிறதுக்கு தான் டைமிங் ஆகும். ஜாதகம் உங்களோட பார்க்கலாமா? கோகுல்ராஜ் 22/11/93 1:17 AM எடப்பாடி, அரசு போக்குவரத்து கழகத்திலிருந்து அப்ரண்டிஸ். அப்போ இதுக்கான காரணம் என்ன? இப்போ பாருங்க, இதான் ஜாதகம். சிம்ம லக்னம் அண்ட் கும்பராசி, சதயம் 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சனி தசை தான் போயிட்டு இருக்குது. சனி தசையில கேது புத்தி இந்த வருடம் அக்டோபர் மாதம் வரைக்கும் போகுது. அடுத்தது சுக்கிர புத்தி போகுதுங்க. ஜாதகத்தில் சூரியன் எங்க உட்கார்ந்துருக்காரு? 4ஆம் இடத்துல. சூரியன், ராகு, செவ்வாய். ஸோ கண்டிப்பாக அந்த வீட்டில் சூரியன் கிரகணம் ஆனாலும் அது கிரகண தோஷ விளக்கம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் நிற்கிது. ஸோ அதனால இப்போ கேது புத்தி போகிறதுனால தான் இந்த அரசு வேலை அமைப்பு. அடுத்ததாக வரக்கூடிய சுக்கிர புத்தி. சுக்கிரன் என்ன நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்குது. சரி, குருவோட நட்சத்திரத்தில் அமர்ந்து நிற்கும் பொழுது சுக்கிரன், புதன், குரு. ஸோ சுக்கிர புத்தியா வாய்ப்பு உண்டுங்க. பர்மனன்ட் ஆகிறதுக்கான அமைப்புலாம் இருக்குது. எந்த காலகட்டம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுக்கிர புத்தியில சுக்கிரனுடைய அந்தரத்திலேயேவா, அது இன்னும் டெப்தா போகணும். ஆக சுக்கிர புத்தியில உண்டு. நீங்க பர்மனன்ட் ஆகிறதுக்கான ஜாதகமா? எஸ், பர்மனன்ட் ஆகிறதுக்கான ஜாதகம் தான். எப்படி?
இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு 5 டிகிரி ராகுவோடு கிரகணத்துல இருந்தாலும் செவ்வாய் எங்க ஆட்சி ஆகிறார். இந்த ஆட்சி ஆகும் பட்சத்தில் தான் உங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குது. கான்ட்ராக்ட் பேஸ்ல அல்லது அப்ரண்டிஸ்ஷிப் சம்திங் இதெல்லாம் இப்படிதான் கொடுக்கும். ஆனா அந்த சூரியன் 4ஆம் இடத்துல நிஷ்பலமாகி இருந்தாலும் நட்பு வீட்டுல இருக்கிறார். ஸோ அப்ப கன்ஃபார்மா ஃபியூச்சர்ஸ்ல அது பலமாகும். இப்ப கிரகணமாகி கிரகண தோஷ விளக்கமும் அங்க ஆகுது. இந்த ஒரு கண்டிஷன்ஸ்லனாலதான் இவருக்கு அந்த அரசு வேலை அப்படிங்கிறது பலமா இருக்குது. அப்ப இனிஷியலாவே ஒரு டைரக்டா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல பர்மனன்ட் ஜாப்ல போய் உட்கார்றதுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல போறது, இந்த மாதிரி அப்ரண்டிஸ்ஷிப்ல போறது, அதுக்கப்புறம் பர்மனன்ட் ஆகிறதுக்கும் கிரக சேர்க்கை இப்படித்தான். இப்ப இவருடைய ஜாதகத்துல சூரியன் ராகு செவ்வாய், இங்க சூரியன் ராகுவோட கிரகணம் ஆனதுனாலதான் அப்ரண்டிஸ்ஷிப் அல்லது கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒரு லோ லெவல் எம்ப்ளாயி இப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குது. டெக்னீஷியன்ஸ் ரேஞ்சில் கொடுக்குது. அதுக்கப்புறம் அந்த சூரியன் பலம் ஆகுது. அப்போ அது பர்மனண்டே கொடுக்கும், சுக்கர புத்தியில கொடுக்கும். டெப்த்தாக உள்ள போகணும். சூரியனுடைய அந்தரம் இதெல்லாம் அடுத்த வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால கன்ஃபார்மா அரசு வேலையில் அது முக்கியமா இந்த வண்டி வாகன அமைப்பு உண்டு உண்டு. சரிங்களா? ரைட், நன்றி சார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னொரு நேயர் வேல்முருகன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. திருமணம் எந்த அந்தரத்தில் நடக்கும்னு போட்டிருக்காரு. நான் எப்பவுமே சொல்றதுங்க, அதாவது நீங்க சூப்பர் சாட் பண்றீங்கன்னா நீங்க சூப்பர் சாட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் கீழேயே நீங்க அந்த பேமெண்ட் கேட்வேல ஓப்பன் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அதோட சேர்ந்து வந்துடும். பேமெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கிறீங்க, அதோட கேள்வி என்ன, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குங்கிறது வந்துடும். இப்ப நீங்க வேல்முருகன் மேக்ஸ்வெல் வேற ஒரு டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பீங்க, என்னது டேட்டா பர்த்தை கொடுத்து திருமணம் எப்ப நடக்கும்னு போட்டுவிட்டு அடுத்ததா திருமணம் எந்த அந்தரத்தில் நடக்கும்னு கேள்வி கேட்டு அதுல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரிதான். சரிங்களா? ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்திற்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். எனக்கு இல்லைன்னா இது பண்ணுங்க, ஓகேவா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் இதானா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பார்க்க முடியும். சரிங்களா? ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர், வணக்கம் ஐயா, மகள் ஹர்ஷிதா, பிறந்த நாள் 14 நவம்பர் 2008 3:11 PM, பிறந்த இடம் நாமக்கல். டாக்டருக்கு படிக்க விரும்புகிறார், எதிர்காலம் கூறுங்கள். டாக்டருக்கு படிக்கணும்னா டாக்டர் ஷீட் கிடைக்குமா தான் அடுத்த கேள்வி. 2008 18 19 26 ஜாதகம் நேற்று நான் ஆன்சர் பண்ணனா லைவ்லயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பேனா என்னன்னு தெரியல. இதே போன்ற 2008 பிறந்த ஒரு ஜாதகருக்கு ஆன்சர் நான் சொன்னேன். அந்த ஜாதகமானு பார்க்கலாம். 14/11/2008 3:11 PM 3:11 PM நாமக்கல். ஒரே ஒரு நிமிடம். ஸோ நாமக்கல் உங்களுடைய ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. எஸ், இதுதான் உங்களுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு நான் நேற்று சொன்னா இல்லையா? இந்த ஜாதகத்துக்கு நேற்று ஆன்சர் நான் சொல்லிட்டேன். சனி திசை தான் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும், ஐ திங்க். சரிங்களா? உங்க பாருங்க, சனி திசையில ராகு திசையில ராகு புத்தி அப்படின்னு ஜாதகம் இல்லையா? வேற ஜாதகம் சொல்லிட்டு சனியினுடைய தொடர்பு தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஸோ ஜாதகத்தில் ராகு திசை ராகு புத்தி போயிட்டு இருக்குது 2025 மார்ச் வரைக்கும். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு குருவோட புத்தி, ராகு திசை குரு புத்தி, இதுல தான் இவங்களுடைய ஸ்டடீஸ் காலகட்டம் வருது 2026ல. ஸோ குரு உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? உத்திராடமா? உத்திரம், பூராடம் நட்சத்திரத்துல உட்காந்து நிக்குது. பூராடம் நட்சத்திரத்துல இருந்தாலும் சுக்கிரனோடு இணைஞ்சு சுக்கிரன் அந்த இடத்துல உட்காந்து நிக்கிறாரு. சந்திரனுடைய அத்தியோகத்துல குரு பலமா நிக்குதுங்க. ஸோ இது மெடிக்கல் லைனுக்கு கொண்டு போகுமா அப்படின்னா, செவ்வாய் 4, சந்திரன் 14, சுக்கிரன் 8,
சந்திரன் 14. எஸ், ஒரு வாய்ப்பு இருக்குது. 2026 ராகுதச குரு புத்தி வரும் பொழுது இந்த அமைப்பு மெடிக்கல் லைன் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த ராகு திசை, ராகு உங்களுக்கு சனி போலதான். சனி ஜாதகத்தில் பலமா நிற்கிறார். சரிங்களா? சனி ஜாதகத்தில் பலமா நிற்கிற ராகு திசை குரு புத்தினா உங்களுக்கு குரு 2026 கேதுவோட வந்து நிற்பாரு. ராகு திசை குரு குரு சுக்கிரன் தொடர்பு. ஸோ நேரடியாக பலம் அப்படிங்கிறத விட மறைமுகமாக தான் இந்த பலம். ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தொடர்பின் மூலமாக தான் இங்கே செவ்வாய் சம்மந்தப்பட்டு நிற்குதுங்க. டைரக்டாக குரு உங்களுக்கு செவ்வாயோட சம்மந்தப்படலை. செவ்வாயினுடைய வீட்டில் உட்காரல, செவ்வாயினுடைய தொடர்பு எதுவுமே வரலை. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு குரு உட்கார்ந்துருக்கிறார். அன்றைய காலகட்டம் ராகு தசை குருவோட புத்தியும் போகுது. அப்போ அந்த காலகட்டம் தான் நீங்கள் மெடிக்கல் ஷீட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, போகிறீங்க, நீட் எக்ஸாம்ஸ் எழுதலாமே, எல்லாமே வருது ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம். சரிங்களா? அப்போ அந்த காலகட்டம் குரு சுக்கிரனுடைய தொடர்புல தான் வருது. அன்றைய காலகட்டம் கோச்சாரத்தை பார்க்கணும். நீங்கள் இந்த ஜாதகப்படி பார்க்கும்பொழுது வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கும்பொழுது ராகு தசை சூப்பராக இருக்கும், அடுத்து வரக்கூடிய குரு தசை சூப்பராக இருக்கும், அதுக்கடுத்து சனி தசை டாப் கிளாஸில் போகும். ஸோ ஜாதகம் சூப்பரான ஜாதகம் தான் யோக ஜாதகம். இந்த ஜாதகத்தில் சந்திரன் தேய்பிரையாக இருந்தாலும் உச்ச சந்திரனுடைய பார்வையில் நிற்கிறது. தந்தை சம பலமாக நிற்குது. இந்த ஜாதகத்தில் தந்தை பாவகம் பலமாக நிற்குது. தந்தை வழி சொல் கேட்டு நடந்தாலே போதும். தந்தை புஷ் பண்ண, தந்தை சொல்லக்கூடிய செய்திகளை அப்படியே கவனமாக கேட்டுட்டு அப்படியே நடந்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா ஜாதகம் உயர் நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக தள்ளப்பட்டுருவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ஜாதகத்தில் உள்ள ஸ்பெஷல். ஸோ அதனால் ஜாதகம் ஒரு யோக ஜாதகம் தான். டாக்டர் ஷீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். தந்தையே டாக்டராக கூட இருக்கலாம். செவ்வாயினுடைய தொடர்பு அன்னைய காலகட்டம் நடக்கக்கூடிய ராகு தசை குரு புத்தியோட தொடர்பு இல்லை அப்படிங்கிறதான் என்னோட ஆன்சராக இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணலாம். அன்னைய காலகட்டம் வாங்க 26 ஏன்னா கோச்சார கிரகங்களுடைய மூமெண்ட் முக்கியமாக பார்க்கணும். அந்த மார்ச் ஏப்ரல் மே காலகட்டங்கள் செவ்வாய் குருவோட தொடர்பு இருந்தா வேறு கோச்சாரத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதுதான் டீட்டெயில்ஸாக பார்க்கணுங்கிறது. சரிங்களா? 40 நாளில் இருக்கக்கூடிய கிரகம் பெரிய பலனை மாற்றிட்டு போயிடும். அந்த மெத்தட் ஆஃப் இருக்குதா அப்படிங்கிறதான் செக் பண்ணணும். இருக்கக்கூடிய ஜாதக அடிப்படையில் அந்த வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்குது. அப்போ என்ன படிக்கல வைக்கும் அப்படின்னா, இந்த ஜாதகத்துக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் லைன் போக வைக்கும், டெக்னாலஜி ஓரியன்டான கோர்சஸ் படிக்கும், ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸு இது சார்ந்த அமைப்புகள்லாம் படிக்க வைக்கும். சரிங்களா? ரைட், நன்றி. அடுத்ததா சுபத்ரா பூபதி அப்படிங்கிறவங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வணக்கம் குருஜி, பெண் அப்படின்னு சொல்லிட்டு 25/9/96 25/9 செப்டம்பர் 96 25/9/96 காரைக்குடி 6:05 PM 6:05 PM காரைக்குடி. காரைக்குடி. சரி, ஜாதகம் காரைக்குடி. என்ன கேள்வி? கல்யாண நேரம் எப்போது வருகிறது? எப்படிப்பட்ட வரன் எதிர்பார்க்கலாம்? ஓகே, லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? மேரேஜ் எப்ப? சரிங்களா? பிடிச்ச மாதிரி அமையுமா? இதுதான் கேள்வி. ஜாதகம் உங்களுக்கு 25/9/96 6:05 PM காரைக்குடி. ஜாதகம் மீன லக்னம் அண்ட் கும்ப ராசி. இதான் ஜாதகம். நட்சத்திரம் சதயம் 4ஆம் பாதம். நடந்துட்டு இருக்கிற தசை சனி தசை தான் போயிட்டு இருக்குது. சனி தசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்குது. 2026 ஜூலை வரைக்கும் சுக்கிர புத்தி. சனி தசை சுக்கிர புத்தி. ஜாதகத்தில் சுக்கிரன் எங்க அமர்ந்து நிற்கிறார் அப்படின்னா, 3 மற்றும் 8ஆம் பாவகாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து சந்திரனுடைய அதியோகத்துல அமர்ந்து நிற்கும் பட்சத்தில் இந்த ஜாதகத்திற்கு சுக்கிர தசாபுத்தி நன்மை கொடுக்கும். சரிங்களா? கன்ஃபார்மா நன்மை கொடுக்கும். சரி, இன்னைய காலகட்டம் வரன் வருமானம் வரும். ஆல்ரெடி லவ் இவ்வளவு இருந்தாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ரைட். அடுத்த பாயிண்ட், இது திருமணத்துக்கு எடுத்துட்டு போகுமானா எஸ் எடுத்துட்டு போகும். 2026 ஜூலை வரைக்கும் தானே அதானே பார்த்தோம். நீ தசை சுக்கர புத்தி, ஆமா ஜூலை 2026 வரைக்கும். இது எப்ப மேரேஜை கொடுக்கும், மேரேஜா எப்ப கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்னா 26ல தான் கொடுக்கும். 25 கடைசி 26 அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் கெடுதலை குறைச்சிருவார், கண்டிப்பா குறைச்சிருவாரு. ஓகேவா? அண்ட் தென் தோஷ அமைப்பு இந்த ஜாதகத்துல இருக்கா அப்படின்னா 2ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கு. 2ஆம் பாவகாதிபதி செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகமாக. எப்படி சார் நீச்சபங்கம் ஆகுதுன்னு கேட்காதீங்க, சரிங்களா? கன்ஃபார்மா ஆயிருக்குது. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஜாதகம் சூப்பரான ஜாதகம். 7ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல ராகு, இதெல்லாம் பெருசா கெடுதலை பண்ணாது. இந்த இடத்துல பரிவர்த்தனை இருக்கு பார்த்தீங்களா, புதன் சூரியன், இது ஒண்ணுதான். இந்த பரிவர்த்தனை இல்லாம இருந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும் ஜாதகம். பரிவர்த்தனை ஆகிறதுனால என்ன பண்ணும், அந்த புரிதல்கள் குறைவாக இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தட் ஆஃப் வேல தான் ஜாதகருக்கும் வரக்கூடிய வரனுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் இப்படிதான் இருக்கும். இது லைஃப் லாங் இருக்கும். நான் எப்பவுமே இதுக்காக பொதுவாக சொல்லிடுறது, இந்த உபய லக்னம்னு சொல்லக்கூடிய 4 மூலையில இருக்கக்கூடிய வீடுகளில் லக்னம் விழுந்துருச்சுன்னா அவர்களுடைய வரக்கூடிய வரன் திருமண வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட் கப்புள் அண்ட் பெஸ்ட் பாண்டிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்காது. நீங்க எடுத்து பார்த்துக்கலாம், எங்க வேணாலும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் தேடி பாருங்க, பெஸ்டா இருக்க மாட்டாங்க. அதர் தன் மற்ற லக்னத்துல பிறந்தவங்க விட அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அந்த பாவகம் கொஞ்சம் கெட்டு போயிருந்தாதான் நல்லது. இங்க பரிவர்த்தனை ஆகிறதுனால புதன் பலமாயிடுறாரு. ஓகேவா? அப்ப இது என்னன்னா தோஷத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். இங்க புதன் பலமாக தோஷத்தையும் சேர்த்து கொடுக்கும். அப்ப இது என்ன பண்ணும்னா குடும்ப வாழ்க்கை ஒன்றும் பண்ணாது, ஆனா அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது ஒரு புரிதல்கள் குறைவாக, அதுக்கு பேர் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது. அது போன்ற அமைப்புல தான் லைஃப் போகும். ஓகேவா? ஸோ எப்ப காலகட்டம்னு சொல்லியாச்சு. எப்படிப்பட்ட வரன், இந்த மெத்தட் ஆஃப் வே தான் நீங்க யாரை கல்யாணம் பண்ணாலும். ஓகேவா? இப்ப சுக்கிர புத்தி போகுது, சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி லவ்ல இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த சுக்கிர புத்தியில தான் மேரேஜ். நன்றி. அடுத்ததாக குரு ராஜ் அவர் என்ன கேட்கிறாருன்னா 21/5/72 21/5/72 ஓகேவா? 21/5/72 18/2 அப்படின்னா 6/2 அர்த்தம். ஈவினிங். சரி, ஊர் விழுப்புரம். ரைட். ஸோ ஜாதகம் என்ன சொல்லுது, என்ன கேள்வி? தொழில் பிரச்சனை உள்ளது, எப்பொழுது தீரும்? வீடு எப்போது விற்க முடியும்? 2 கேள்வி கேளுங்க, எல்லா கேள்வியும் கேட்டுட்டு இருக்காதீங்க. சரிங்களா? 2 கேள்விக்கு தான் ஆன்சர் சொல்லுவேன். தொழில் பிரச்சனை எப்போது தீரும், வீடு எப்போது விற்க முடியும்? ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க. இதான் உங்களுடைய ஜாதகம். விருச்சிக லக்னம், சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம், 4ஆம் பாதம். நடந்துட்டு இருக்கிற தசை குரு தசை போகுது. விருச்சிக லக்னத்துக்கு குரு யோகாதிபதியினுடைய திசை சூப்பரா போகும். அப்ப குரு திசை இப்ப நடந்துட்டு இருக்கிறது, கேதுவோட புத்தி போயிட்டு இருக்குது. அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் போகுது. ஸோ குரு தசை கேது புத்தி. சரி, குரு 2ஆம் இடத்துல அருமையா உட்கார்ந்துருக்கார். ரைட்டு. அதுல கேதுவோட புத்தி. ஸோ கேது உங்களுக்கு சந்திரன் அடி வாங்கிதான் ஆகணும். கன்ஃபார்மா நீ காலகட்டம் தொழில பிரச்சனைகள் ஓடும். இன்னொரு 1.5 வருடங்கள் அப்படிதான் இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட் என்ன, வீடு விற்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி வருது. கேது ஒழிஞ்சு அடுத்து சுக்கிரன்ல தான் உங்களுக்கு அமைப்பு இருக்குங்க. சுக்கிரன் 12ஆம் பாவகாதிபதி நிலராசி நில கிரகத்தோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். கண்டிப்பாக விற்கும். 12ஆம் இடம் தான் விற்கக்கூடிய இடம். ஸோ அது உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது அன்னைய காலகட்டம் கண்டிப்பாக உண்டு. அது எப்போ வருது, கேது புத்தி முடிஞ்சோன்னு வருது. எப்போ முடியுது? அடுத்த பாயிண்ட், குரு தசை கேது புத்தி ஜூன். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் கன்ஃபார்மா விற்கும். ஓகேவா? புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ ஆனா தொழில் மந்தம் தான். இப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள் தொழில் ஆரம்பிக்க கூடாது. ஆரம்பிச்சீங்கன்னா முதலீடு அதிகமாக போடக்கூடாது, அகலக்கால் வச்சிடக்கூடாது, அடுத்தடுத்த பிரான்ச் ஓபன் பண்ணக்கூடாது, அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது.
நிதானமாக இருக்கணும். ஓகேவா? இன்னைய காலகட்டம் அப்படி தான் போகும் சார். 1.5 வருடங்களுக்கு அப்புறம் சரியாக போகும். ஏன் இந்த 1.5 வருடம்? ஏன் 1.5 வருடம் என்ன ஆச்சு? உங்களுக்கு இப்போ கண்டகச்சனி போகும், அடுத்தது அஷ்டமச்சனி போகும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கிராஸ் பண்ணி போகணும். அது வரைக்கும் உங்களுக்கு தொழில் அப்படிங்கிற அமைப்பு டல்லாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் 2.5 வருடம் இழுத்துக்கலாம். 1.5 வருடங்களை கிராஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? எஸ், நன்றி சார். அடுத்ததாக அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் சார். ஒரு 4-5 பேர் தான் கேட்டிருந்தாங்க. ஒருத்தருக்கு ஆன்சர் நான் பண்ண முடியல, அவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால தான். சரியா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள், நீங்கள் யாராவது உங்களுடைய ஜாதகத்திற்கும் உங்களுடைய ரிலேட்டிவ், குழந்தை, உங்களுடைய கணவர், மனைவி, உங்களுடைய ஜாதகத்திற்கும் இப்போ நடக்கிற தசா புத்திக்கு என்ன நடக்க போகுது, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், வீடு கட்டுறது எப்போ, பையனுக்கு பொண்ணுக்கு திருமணம் எப்போ நடக்க போகுது, ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்போ ஜாப் கிடைக்க போகுது, வெளிநாடு நான் போகலான்னு இருக்கிறேன், வெளிநாடு ஜாப் எனக்கு எப்போ கிடைக்க போகுது, ஜாப் ஷிஃப்டிங் எப்போ கிடைக்க போகுது, இது மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு எழும்புது அப்படின்னா ஜாதக ரீதியான ஆன்சர் நம்ம தெளிவாக கொடுக்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தாண்டி ஜோதிடம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா, டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 2000க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. 2000 வந்துச்சு ஐ திங்க். ஸோ அதில் நீங்கள் தேடக்கூடிய கேள்விக்கான ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக இருக்கும். உதாரண ஜாதகத்தோடு விளக்கம் கொடுத்துருப்பேன். அதுவும் உங்களுக்கு புரியும், ஈஸியாக புரியும். சரிங்களா? ரைட். உங்களுக்கும் ஜாதகம் பார்க்கணும்னா அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே நம்ம லைவ் பண்ணுறோம். அதில் வாங்க சார், பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? ரைட். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.